அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜேமீட்டர் நாட் ரெக்கார்டிங். ஸோ ஒரு சில டைம் வந்து ப்ரௌசர் ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்டாக ரெக்கார்டிங் வந்து கேப்சர் ஆகாது. அதாவது இந்த ரெக்வஸ்ட் வந்து இதில் ஸ்டோர் ஆகாது. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றா ப்ராக்ஸியில் வந்து ப்ராக்ஸி எனேபிள் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னொரு ரீசன் வந்து சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் ஆகிருக்கும். சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் ஆகிருக்கும் அப்படின்னா, இப்போது நீங்கள் பின் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜேமீட்டர் பின் ஃபோல்டருக்குள்ளே அப்பாச்சி ஜேமீட்டர் டெம்பரவரி ரூட் சிஏ டாட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும். அதனால் வந்து ரெக்கார்டிங் ஒர்க் ஆகாது. ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் சர்டிஃபிகேட் செட்டிங்ஸ் போய்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வியூ சர்டிஃபிகேட்டில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேமீட்டர் ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ணதுனால ஸோ அந்த சர்டிஃபிகேட் இதில் இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை டெலீட் பண்ணிவிட்டு எடிட் சர்டிஃபிகேட் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம ஸோ ரெக்கார்டிங்கை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். ஸோ சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா பின் ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகிருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு பின் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு ஸோ இந்த டைமில் நம்ம ஜென்ரேட் ஆகிருக்கு. இதே வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ஸோ இந்த பாத்து தான் வந்து நம்ம பின் பாத்துக்கு போய்க்கோங்க. ஸோ அந்த பாத்தில் வந்து இந்த சர்டிஃபிகேட் இருக்கும். ஓப்பன் பண்ணி அப்படின்னா ட்ரஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபயர்ஃபாக்ஸ் ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஆர்எல் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த யூஆர்எல் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்ஸி எனேபிள் பண்ணோம். செட்டிங்ஸ் ப்ராக்ஸி லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 8080 ஆல்ஸ். ஸோ இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ போயிட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங். launch URL. லான்ச் யூஆர்எல் வந்துச்சுங்களா? யூஆர்எல்லோட ஆயிடுச்சு. அதே போல் லாகின் பண்ண போகிறோம். லாகின் ட்ரான்சாக்ஷன் நேம் வந்து லாகின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுஸ்மித்து ஜான். இதுதான் பாஸ்வேர்டு.
டிஃபால்ட் யூசர் ஓகேங்களா. ஸோ இது லாகின் இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீன் வரலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். லான்ச் பண்ணிட்டோம் யூஆர்எல்ல. அதுக்கப்புறம் லாகின் ட்ரை பண்ணியிருக்கோம். யூசர் நேம், அதாவது யூசர் நேமு, பாஸ்வேர்டு மற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ லான்ச் யூஆர்எல் ஒரு ட்ரான்சாக்ஷன், லாகின் ஒரு ட்ரான்சாக்ஷன். ஸோ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா, ரெக்கார்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் கண்ட்ரோல், அதாவது டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரெக்கார்டர் செக்ஷனுக்குள்ளே வியூ ரிசல்ட் ட்ரீ இருக்கும். ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ன யூஆர்எல் கேப்சர் ஆகிருக்கோ அதே டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கா இல்லை வந்து ஃபெயில் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இங்கே ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ரெக்வஸ்ட் எப்படி இருக்குது, ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெக்கார்டிங் பண்ணோம். அதை ரெக்கார்டிங் ஒர்க் ஆகலை அப்படின்னா இப்படி தான் ப்ரௌசர் செட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் செட்டிங்ஸில் போய்ட்டு சர்டிஃபிகேட் செக் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் ஆயிருந்ததுன்னா அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்ஸி எனேபிள் பண்ணுங்கள். ப்ராக்ஸி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்கலாம். அப்போ ஒர்க் ஆகும். ஓகே, தேங்க்யூ.